ஓம் சாந்தி. மதிப்பிற்குரிய மூத்த சகோதரர் பி.கே. ஜெகதீஷ் சந்தர் அவர்களின் தாரணை வகுப்பு கேட்கலாம். யோகத்தில் மூழ்குவது, யோகத்தில் நாம் பாபா மேல எவ்வாறு அன்புடன் இருப்பது, மேலும் நம்முடைய பழைய பாவத்தின் கணக்குகளை நாம் எவ்வாறு யோக அக்னியில் எரிப்பது, மேலும் யோகத்தில் வரக்கூடிய தடைகள், இதை பற்றி பிரதர் சொல்லியிருக்கிறாங்க. சிவ பாபா மேல ஒருத்தருக்கு ஆழமான அன்பு இருக்கு அப்படிங்கிறத மறைக்கவே முடியாது. அந்த அன்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு சக்தி. நீங்க பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஆழமான அன்பு உங்களுடைய தோற்றத்துல, அதாவது உங்களுடைய முகத்தில், கண்களில், வார்த்தையில், நடத்தையில் கண்டிப்பாக ஜொலிக்கும். ஏன்னா பாபா மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் போதை, இறைவனுடைய போதை, அதை நாராயணி நஷா அப்படின்னு கூட சொல்லலாம். அது கண்டிப்பாக ஜொலிக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த போதையினுடைய விஷயம் 4 விஷயங்களில் இருக்கு. இப்போ அந்த 4 விஷயங்கள் என்னன்னா, லகன், பாபா மேல இருக்கக்கூடிய பக்தி, நமக்கு பாபா மேல இருக்கக்கூடிய அன்புன்னு சொல்லலாம். மகன், மகன் அவஸ்தான்னா நம்ம அந்த அன்பில் மூழ்குவது. அடுத்த அக்னி நிலை, நம்முடைய பாவத்தின் கணக்குகளை நாம எரிக்கிறது. 4வதாக விக்னங்கள், தடைகள், நமக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்றாங்க லகன், பாபா மேல நமக்கு இருக்கக்கூடிய பக்தி, அன்பு. எப்படி பாருங்க, லௌகீகத்துல திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யறாங்க, விவாகம் செய்யறாங்க. அப்போ அந்த பெண்ணிற்கும் ஆணிற்கும் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் உருவாகுது, நீண்ட கால வாழ்க்கை பயணத்தினுடைய தொடக்கம். அப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வருது, இவங்க தான் எதிர்காலத்தில் நம்முடன் தொடர்பில் வரக்கூடியவங்க. அப்போ திருமணம் நிச்சயமான உடனேயே 2 பேருடைய மனசு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு வைக்க ஆரம்பிக்குது. இங்கே கூட ஆத்மாவிற்கு பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைச்ச உடனே ஆத்மா என்ற நாயகி பரமாத்மா என்ற நாயகனை அன்பு செய்ய ஆரம்பிக்குது. பிரதர் சொல்றாங்க, அன்பு என்பது முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை லௌகீகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆகுறது, திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகுறது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல அன்பு காட்டுறாங்க, இன்வால்வ்மெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. யாரு மேல எவ்வளவு நீங்க லகனோட இருக்கிறீங்க, அதாவது அன்போட இருக்கிறீங்க, அவங்களும் திரும்ப உங்களுக்கு அந்த அன்பு செலுத்துவாங்க. அதே போல இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாபா மேல நீங்க அன்பா இருக்கீங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பக்தி மார்க்கத்துல கூட நீங்க பார்த்திருக்கிறீங்க, நிறைய பக்தர்கள் பரமாத்மாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். அந்த பரமாத்மா யாரு? அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துட்டே இருக்கு, நம்ம பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வீடு வாசலை விட்டுட்டு சந்நியாசம் போறாங்க. எதுக்காக? இறைவனை அடையணுங்கிறதுக்காக. இன்னும் என்னென்னலாமோ செய்யறாங்க. அப்ப இது கூட பிரதர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இறைவன் மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி லகன். அப்போ அந்த பக்தி எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, நிறைய தியாகம் செய்யறாங்க கடவுளுக்காக, அவ்வளவு விரதங்கள் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. ஆனால் ஞான மார்க்கத்துல அந்த லகன், அன்பு, பக்தி என்பது அது வேற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பிரதர். பக்தி மார்க்கத்தினுடைய லகன் வேற விஷயம், ஞான மார்க்கத்தினுடைய லகன் வேற விஷயம். இங்கே கூட ஞானம் கிடைச்ச பிறகு இந்த அன்புல குழந்தைகள் பாபாவுடைய அன்புல மூழ்கி போயிடுறாங்க. சிவ பாபாவின் அறிமுகம் கிடைக்குது, அவர் மேல நம்முடைய மனசு மூழ்க ஆரம்பிக்குது. வெறும் அன்பு மட்டும் இருந்தா அது எந்த வேலைக்கும் உதவவே உதவாது. அன்பின் கூடவே மூழ்கி இருக்கக்கூடிய நிலை அவசியமாக இருக்கு. மனசு அந்த பாபாவுடைய அன்புல எப்பயுமே மூழ்கி இருக்கணும், நினைவு நிரந்தரமா இருக்கணும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையப்புள்ளி, அவர்தான் நம்முடைய அன்பினுடைய மையப்புள்ளி. நம்முடைய மனதின் ஏகாக்கிரதா அந்த அளவு ஒரு நிலைப்பாடோட இருக்கணும். இதுதான் அந்த அன்பில் மூழ்கியுள்ள நிலை. ஆகையினால நீங்க கூட பாக்குறீங்க, உலகத்துல கூட நிறைய வேத சாஸ்திரங்கள், கிரந்தங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுல நிறைய நிறைய விஷயங்கள் இறைவன் மேல அன்பு அப்படிங்கிறதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. பாபா கூட நமக்கு யோகா என்ற பாடத்தில் அவ்வளவு சரளமான ரீதியில புரிய வச்சிருக்கிறாங்க.
அன்பில் மூழ்குவதுதான் யோகா. பாபா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஒரு சரளமான சப்தத்துல, இவ்வளவு ஒரு ஆழத்துல யாருமே யோகாவை பத்தி சொன்னதே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பாபா மேல அந்த அன்பு இல்ல அப்படின்னா, நீங்க மூழ்கவும் முடியாது. அன்பும் இருக்கணும், மூழ்கவும் செய்யணும். அப்பதான் அத யோகான்னு சொல்லப்படுது. அந்த மூழ்குறது அப்படிங்கிறதுல கூட ஸ்டேஜஸ் இருக்கு. நெறைய பேரு அந்த மாரி காரியங்கள் செய்றாங்க. அவங்களுக்கு காரியங்கள் செய்யும்போது, பாபாவினுடைய நினைவு முழுமையா இருக்கிறதில்ல. புத்தி ஈடுபட மாட்டேங்குது. அந்த வேலைன்னு வேலை செய்றதுலயே அவங்களுடைய கவனம் போயிடுது. பாபா மேல கவனம் கொஞ்சம் லேசா தான் இருக்கு. அப்ப இதனுடைய அர்த்தம் இதுதான். அந்த மூழ்கி இருக்கக்கூடிய நிலை அப்பப்போ அதிகமா இருக்கு, அப்பப்போ குறைவாக ஆயிடுது. இப்போ பிரதர் சொல்றாங்க, நம்முடைய அந்த மூழ்கிய நிலை, மகன் ஸ்திதி அப்படி இருக்கணும். யோக அக்னி அப்படி பிரகாசமா எரியணுமாம். யோகம் என்பதை அக்னின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா நம்முடைய பாவங்கள் எரியுது. இதன் மூலமா ஆத்மால என்னெல்லாம் அழுக்குகள் இருக்கு, அது எல்லாமே சரியாகுது. ஆத்மா இயற்கையிலேயே ஜோதி ஸ்வரூபமானது. அந்த ஜோதி ஸ்வரூபமான ஆத்மால என்னெல்லாம் பழைய சமஸ்காரங்கள் இருக்கு, அது எல்லாமே யோகத்துல என்ன ஆயிடும்? உருகி போயிடும். மெழுகு உருகுற மாரி ஆத்மா அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுது. ஆத்மா தூய்மை ஆயிடுது. ஆத்மா தன்னுடைய அந்த ஒரு ஆரம்ப நிலையினுடைய அந்த ஒரு ஜொலிப்பு, அதுல அந்த ஆத்மா வந்துருது. ஆத்மா பிரகாசமாகுது. அப்ப பிரதர் சொல்றாங்க, மூழ்கி இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு அந்த மாரி இருக்கணும். பாபா மேல அந்த அன்பில் மூழ்கியுள்ள நிலை. நெறைய முறை இவ்வாறு உதாரணங்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரியனுடைய கிரணங்கள நாம லென்ஸ்ல பார்க்கும்போது, அந்த சூரியனுடைய கிரணங்கள் படுற இடத்துல ஒரு காகிதத்தை நீங்க வைக்கிறீங்க. இல்ல ஒரு பஞ்சு கீழ வச்சிருக்கீங்க. நீங்க லென்ஸ் மூலமா பார்க்கும்போது அது எரிய ஆரம்பிக்குது. அப்ப அவ்வளவு அந்த ஏகாக்கிரதா சக்தி அதுல படுது இல்லையா? இதே போல பாபா மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, நமக்கு பாபா மேல இருக்கக்கூடிய அந்த அன்பில் மூழ்கியுள்ள நிலை அந்த மாரி இருக்கணும். அது அக்னி ரூபமாக இருக்கணும். முற்றிலும் சக்திசாலியான அனுபவம் நமக்கு ஏற்படணும். இந்த அனுபவங்கள் நீங்கள்லாம் நெறைய செஞ்சிருப்பீங்க. எப்போ நம்முடைய யோகத்தின் நிலை ரொம்ப நல்லா இருக்கு, அப்ப நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமாம்? ஒளியின் கிரணங்கள், சக்தியினுடைய கிரணங்கள் நம்மை சுற்றி வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு பல்புக்கு சமமாக இருக்கிறோம் நம்ம. அதாவது உலக உருண்டையில நம்ம ஒரு லைட்டான ஒரு பால்குள்ள நம்ம இருக்கிறோம். அது நம்மள்ட்ட இருந்து கிரணங்கள் நாலா பக்கமும் போயிட்டே இருக்குது. நம்மள்ட்ட இருந்து வெளியேறி முழு உலகத்துக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஒளியினுடைய லைட்டா நீங்க இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சரீரத்தினுடைய உணர்வு தெரியாது. நம்ம அக்கம் பக்கம் என்ன நடக்குது? என்ன உலகம் இருக்கு? எந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை தான் பீஜ் ரூப ஸ்திதி அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த பீஜ் ரூப ஸ்திதி தான் லகன் அவஸ்தா. பாபா மேல அன்புல இருக்கிறது. மகன் அவஸ்தா அன்புல மூழ்கிறது. மேலும் யோக அக்னியும் இதுதான். ஆனால் யோகா செய்யக்கூடிய நேரத்துல தடைகள் ஏற்படுது. மாயா தடைகள் கொண்டு வருது. கதைகள்ல கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்போ ஒரு யாகம், யஜ்ஞம், வேள்விகள் செய்தாங்க. அப்ப அசுரன் தடைகளை கொடுத்தாங்க. அப்போ பிரதர் கேக்குறாங்க, அசுரன்னா என்ன? படங்கள்ல என்ன காட்டியிருக்காங்க? கொம்பு உடைய மனிதர்கள், பயங்கரமான முகம் தோற்றம் உடைய மனிதர்கள், அவங்க தான் அசுரனா அப்படின்னு பிரதர் கேக்குறாங்க. இல்ல, நம்முடைய பழைய சமஸ்காரம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்றங்கள், இறக்கங்கள், பரீட்சைகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் வருது இல்லையா? இதுதான் பயங்கரமான ரூபத்தை கொண்டுட்டு வருது நம்ம முன்னாடி. நம்ம என்னடா செய்ய போறோம்? இப்படிதான் வாழ்க்கையான்னு நம்ம நினைச்சு பயப்படுற அளவுக்கு வருது விஷயங்கள். இதுதான் அசுரன். நிறைய முறை நம்முடைய காரிய விவகாரங்கள்ல நம்ம என்ன செய்றோம்? லாபம் எடுக்கிறதுக்காக சில தவறுகள் நாம செய்றோம். அப்போ பிரதர் சொல்றாங்க, சில நேரங்கள்ல தொழில் செய்யும்போது லாபம் ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது. சில நேரங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் நம்மள தன்னுடையவர்களா நினைச்சு பழகுறாங்க. சில நேரம் சமயம் வரும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. முகத்தை திருப்பிக்கிறாங்க. அந்த நேரம் நாம மனம் உதாசீனம் அடைகிறோம், துக்கம் அடைகிறோம். அப்போ
இந்த லகன் அவஸ்தா, பாபா மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, மூழ்கிய நிலை, அந்த யோக அக்னி எல்லாத்துலயுமே தடைகள் வர ஆரம்பிக்குது. நம்ம டெய்லி பாபாவுடைய முரளி கேட்டுட்டே இருக்கிறோம். பாபா அதுல தடைகளை அழிக்கிறதுக்கு நிறைய யுக்திகள் சொல்லியிருக்கிறாங்க. பாபா நமக்கு சொல்லியுள்ள நியமங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா மாயா வரவே வராது அப்படின்னு பிரதர் சொல்றாங்க. இந்த பாபாவுடைய நியமங்கள் ஸ்ரீமத் என்பது நமக்காக ஒரு கேடயம் போல, கவசம் போல, இதுதான் நம்மை பாதுகாக்கவும் செய்கின்றது. பக்தி மார்க்கத்துல சில பண்டிதர்கள், யோகிகள் மந்திரம் கொடுக்குறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வராம இருக்கணும்னா இதை ஜபிச்சுக்கிட்டே இருங்க. இல்ல இந்த கயிறு கட்டிக்கங்க. இது உங்களை பாதுகாக்கும்னு சொல்றாங்க. அப்போ பிரதர் சொல்றாங்க, இதெல்லாம் ஸ்தூலமான உபாயங்கள். இங்கே பாபா நமக்கு மன்மனா பவ என்ற மந்திரம் கொடுத்துட்டாரு. ஒருவேளை நம்முடைய மனசு பரமாத்மாட்ட ஈடுபட்டுட்டே இருக்குது, நம்முடைய நினைவு நிரந்தரமா இருக்குன்னா தடைகள் வரவே வராது. ஒருவேளை வருது அப்படின்னா பாபா நமக்கு இவ்வளோ ஒரு சகஜமான சாதனம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது பாபா பாபா அப்படின்னு சொல்லிட்டே இருங்க, மாயா ஓடிவிடும். அப்போ பிரதர் சொல்றாங்க, தடைகள் வரும். ஒருவேளை வருதுன்னா நீங்க இதை இந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்துங்க, அப்ப தடைகள் நீங்கும். இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா மாயாவை வெற்றி அடைகிறதுக்காக எத்தனை மனிதர்கள் என்னென்னலாம் செய்திருக்க மாட்டாங்க. பாபாவுடைய குழந்தைகள் எல்லாருமே மெயினா என்ன செஞ்சிருப்பாங்க? யோகா தான், சைலன்ஸ் பவர் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாபாவுடைய குழந்தைகளும் தன்னுடைய எதிர்காலத்தில் இந்த அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. மாயா ரொம்ப பலசாலியானது. பக்தியில கூட எவ்வளவு பெரிய பெரிய பக்தர்கள் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. பக்த சிரோன்மணிகள்னு சொல்லலாம் அவங்கள. அப்போ அவங்களும் கூட இந்த மாயானால வீழ்த்தப்பட்டவர்கள் தான். யாரையுமே இந்த மாயை உலகத்துல மாயி விட்டு வைக்கல. அவங்க கூட பகவான்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பக்தர்கள் கூட, ஹே பிரபு, நாங்க உங்களுடைய காலடியில வந்துடுறோம், எங்களை இந்த மாயா மேல வெற்றி அடையவை அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் இங்கே நமக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வேற எதையுமே சொல்ல வேண்டாம், எதையுமே விட வேண்டாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. உள்ளத்தினால் புத்தியினால் பாபா பாபான்னு சொல்லிட்டே இருங்க, மாயா ஓடி போய்விடும். இந்த தடைகளை நாம விரட்டுறதுக்கு எளிதான சாதனம் இதுதான். அதாவது வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிறது போல. பிரதர் சொல்றாங்க, தலையிலிருந்து ஒரு முடியை நீங்க அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியுமா? இல்ல ஒரு கான்கிரீட் போட்ட ஒரு பில்டிங்ல ஏதோ ஒரு கயிறோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ள போய் மாட்டிட்டுருச்சு, அதை நீங்க எடுத்துருவீங்களா? எவ்வளவு கஷ்டம். ஆனா வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிறது அவ்வளோ ரொம்ப ஈஸி. பாபா கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைங்களே, பாபா பாபான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் உங்களை பாதிக்காது. அது அவ்வளோ ஈஸியா உங்களை விட்டு போயிடும். இந்த விஷயத்தின் அனுபவங்கள் உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்தின் கூடவே நீங்க யாருக்காவது ஈஸ்வரிய ஞானத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் என்ன அனுபவம் ஆகும்னா இந்த ஞானம் ரொம்ப உயர்ந்த ஞானம். மேலும் இந்த வாழ்க்கையில் நாம் இந்த ஞானத்தை தாரணை செய்யணும், இதன் மூலமா அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணணும்னு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி.